ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்மளோட உமா ரமணன் மேடம் இப்போ உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு ரொம்பவே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று நைட்டு அந்த நியூஸ் வந்திருக்கும் போதே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வெறும் 65 வயசு தான் ஆகுது அப்படின்னும் போது அவங்க எப்படி இறந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் வயது மூப்பு, அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஒரு சில கோளாறுகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே அதிகரித்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி இன்னும் எல்லாருமே பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ அவங்க வீட்டில் இருக்க சொத்து மதிப்புகள், அவங்களுக்குன்னு இருந்த பர்சனலாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அவங்க ஃபேமிலியில் அவங்க எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்ற சொத்து மதிப்புகளுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் அங்கங்கே சிதறி கிடக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன். நான் பேச கேட்குறேன் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உமா ரமணன் மேடம் கிட்டத்தட்ட எல்லா இசையமைப்பாளர் கூடயுமே வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் தெரிஞ்ச தெரியாத அறிஞ்ச அறியாதன்னு சொல்லி பல விஷயங்கள் ஆளு கூடலாம் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்ப ஃபேமஸானவங்க, எல்லாருக்குமே விட ரொம்பவே மூத்தவங்க அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக பல படங்களில் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான சேலரிஸ்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டுமே நிறைய கச்சேரிகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான மணி, அதுக்கான ரெவென்யூமே அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு படத்தில் நாங்கள் நிறைய ஹேக் பண்ணியிருந்தாலும் சரி, நிறைய பாடல்கள் பாடினாலும் சரி, நிறைய விஷயம் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எங்களுக்கு படத்துலேருந்து சேலரி அப்படின்றது ரொம்பவே கம்மி. ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் மாடர்ன் ஜென்ரேஷனில் தான் கிட்டத்தட்ட அதிக கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே. பட் அப்பவும் இருந்தால் அப்போ அட்லீஸ்ட் லட்சத்துலேயாவது வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போலாம் 1000 100கள் அந்த மாதிரிலாம் தான் தருவாங்க. ரொம்பவே கம்மியான சம்பளம்ஸ் தான் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் அப்போ அவங்க படத்துலேருந்து வந்த சம்பளங்களே எங்களுக்கு கம்மி தான். பட் ஆனால் மேடை கச்சேரிகள்னு சொல்லி நாங்கள் ப்ரைவேட்டாக எங்களுக்குன்னு பர்சனலாக போயிருப்போம் இல்லையா, அதுலேருந்து வர இன்கம் அதிகம். அதை நானும் போயிருக்கேன், என் ஒய்ஃப் உமாவும் போயிருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக அதிலேருந்து வந்த இன்கம் தான் மொத்தம் முக்கால்வாசி சொத்தில் காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ஏரியாலையுமே அவங்க பூர்வீகத்துலேயுமே ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 கார் அவங்க பர்சனலாக வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள்லாம் அவார்டு வாங்கியிருக்கனால நிறைய கோல்டு மெடல், அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள்லாம் ஹிட் ஆனதுனால அதுக்கான கோல்டு மெடல், கவர்மெண்ட் சைட்லேருந்துமே அவங்களுக்கு நிறைய அவார்ட்லாம் வந்ததுனால அதெல்லாம் கோல்டு மெடல் சொல்லி அப்படி சொல்லி இது எல்லாமே கால்குலேட் பண்ணால் நிறைய கோடிகளில் நிற்கிது. பட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்த்த சொத்துக்கள் தான் இது. அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து எதுவுமே வரல. பட் இருந்தாலும் கூட இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே இப்போ குடும்பத்தாருக்கு தான் இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு, அவங்க மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய இவ்வளோ மரியாதைகளை சேர்த்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே பாதியிலே அனுபவிக்காமல் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத கேட்டு ரொம்பவே எல்லாருமே சோகத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த சொத்து மதிப்புகள்லாம் சோஷியல் மீடியாவில் இப்படி அப்படி பரவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அன்ஈவனாக, அது மட்டும் இல்லாமல் அன்பிரடிக்டபுளாக ஒரு தோராயமாக தான் இருந்துகிட்டு இருக்கே தவிர எக்ஸாக்டான வேல்யூஸ் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரிய வரல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.